இன்றைக்கி வெங்காயம் போடாமல் முருங்கைக்கீரை கசக்காமல் எப்படி கீரை கடையிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கர் வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். குக்கர் வச்சுட்டு ஒரு கப்பில், அதாவது ஒரு 100 கிராம் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். ஒரு 4 பழமான தக்காளி பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 20 பல் பூண்டு தோல் உரித்து ஆட் பண்ணிக்கோங்க. 6லேருந்து 7 பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே கப்பில் ஒரு 2.5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும் கீரை கடையலுக்கு. இப்போ தண்ணி வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பெருங்காய கட்டி சேர்த்துக்கிறேன். பவுடர் இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சிட்டிக்கை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த டயத்தில் திரும்பவும் அடுப்பை நல்லா சிம்மில் பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு நான் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி அதை ஆட் பண்ணிடுங்க. கலக்காதீங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி போடுங்க. மூடி போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சின்ன துண்டு ஒரு கப்பில் புளி ஊற வச்சுருங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் போதும். ஊற வச்சிட்டிங்கன்னா அது கரைச்சி ஊற்ற கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சோம் இல்லையா, அந்த கீரை பார்த்திங்கன்னா நல்லா இறங்கி ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்கும் பருப்போடு. அப்புறம் நீங்கள் கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா கீரை கசக்க ஆரம்பிச்சிடும். இந்த பதமே போதும். நல்லா வெந்திருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. தாளிக்க போகிறோம். பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, இடித்த பூண்டு ஒரு 5 பல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா செவரட்டும் எண்ணெயிலே. நல்லா செவந்த பிறகு ஒரு 2-3 காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி எண்ணெயோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இப்போ நம்ம கீரையை கடைய போகிறோம். மிக்சியில் போடுறதை விட கையில் கடைஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ பாதி தாளிச்சதை மட்டும் கீரையில் கொட்டிட்டு மீதி பாதி எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக கொட்டிக்கலாம். கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம குக்கர்லேயே கடைய போகிறோம். கல்ச்சட்டி இருந்தால் இன்னும் அதில் கடைஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைஞ்சி முடிச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போது உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு நம்ம புளி ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை கரைச்சி இப்போ இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம கொஞ்சமாக இன்னும் தாளிச்சதை எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த தாளிப்பு இதோடு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கீரை கசக்காமல் சூப்பராக டேஸ்ட்டாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.